பிரதோஷ நாட்களில் நம்ம அனைவருமே மனிதர்களுக்கும் சிவன் கோவிலுக்கும் சென்று சிவனை நம்ம மனதார நினைத்து வழிபட்டு வருவோம். அப்படி பண்ணினாலுமே நம்ம இந்த ஒரே ஒரு தானத்தை நம்ம பண்ண மறந்துடுவோம். அதாவது பசுமாட்டு தெய்வீக உயிரினமாக கருதப்படக்கூடிய இந்த பசுமாடு இருக்குல்லவா, அதுக்கும் நம்ம சில பொருட்களை தானமாக கொடுக்கணுமா. அப்படி கொடுப்பது மூலியமா அதுவும் பசுமாடு அந்த தெய்வீக உயிரினம் அந்த ஒரு பொருளை சாப்பிடுவதன் மூலமா நமக்கு அதிக அளவுல செல்வ வளமும் இதுவரை நாம பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். அதிக அளவுல புண்ணியமும் நம்மை தேடி வருமாம். எனவே நீங்கள் பசுமாட்டிற்கு இந்த பொருட்களை எல்லாம் இந்த பிரதோஷ நாள்ல பிரதோஷ நேரத்துல நீங்க கொடுக்கணும். சிவன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த பிரதோஷமானது நடக்கும். இந்த ஒரு வேளையில நீங்கள் செல்வதற்கு முன்பாகவே பசுமாட்டிற்கு உங்களுடைய வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாக இந்த பொருளை நீங்கள் தானமாக கொடுத்து விட்டு சென்றீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு தெய்வீக சக்தியானது கிடைக்கும். இதுவரை நீங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்டிருக்கலாம். அது அனைத்திற்கும் ஒரு முடிவை இது தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரதோஷ நாளாக நாளை வருகின்ற ஆடி பிரதோஷம் உங்களுக்கு அமையுமாம். இது ஆடி பிரதோஷம் மட்டுமல்ல, எல்லாவித பிரதோஷ நாட்களிலும் நீங்கள் இந்த ஒரு தானத்தை செய்யலாம். அதுவும் தெய்வீக உயிரினத்திற்கு பண்ணுவது மூலியமா அவ்வளவு நன்மைகள் உங்களை வந்து சேருமாம். அவ்வளவு புண்ணியம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் கிடைக்குமாம். இந்த பிரதோஷ நாளில் பசுமாட்டிற்கு நம்ம வாழைப்பழம், வெல்லம், அகத்திக்கீரை மற்றும் பசுமாடு சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம தானம் செய்யலாம். பிரதோஷ நாளில் பசுமாட்டிற்கு தானம் செய்கிறதுனால அதிக அளவில் நமக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும். முதல்ல வாழைப்பழத்தை நம்ம பசுமாட்டிற்கு தானம் செய்யணும். அப்படி வாழைப்பழத்தை நம்ம தானம் செய்வதன் மூலம் பசுவிற்கு வாழைப்பழம் கொடுப்பது மிகவும் ஒரு நல்ல காரியமாக பயன்படுது. அதுவும் குறிப்பாக பிரதோஷ நாளில் வாழைப்பழம் தானம் செஞ்சோம் அப்படின்னா செல்வ வளம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும்னு முன்னோர்கள் கூறி அதை ஐதீகமாக வச்சிருக்காங்க. எனவே பசுமாட்டிற்கு நீங்க சிவன் கோவிலுக்கு உங்களால் செல்ல முடியவில்லை என்கிற பட்சத்தில் நீங்க பசுமாட்டிற்காவது இந்த வாழைப்பழத்தை நீங்க தானம் பண்ணிடணும். இரண்டாவதாக வெல்லம். வெல்லம் பசுவிற்கு பிடித்தமான ஒரு உணவுப் பொருள். அதுவும் பிரதோஷ நாளில் இந்த வெல்லத்தை நீங்கள் தானம் செய்கிறதுனால உங்களுக்கு தீராமல் இருக்கின்ற உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து விடுமாம். உங்களுடைய உடலும் ஆரோக்கியமும் மேம்படுமாம். இந்த ஒரு வெல்லத்தை யார் தானம் செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்கேனும் தீராத பிரச்சனைகளும் நோய் நொடிகளும் இருக்குது அப்படின்னு அவங்க கூறினாங்க அப்படின்னா அவர்களை வைத்து ஒரு வெல்லத்தை தானம் பண்ண சொல்லுங்க. கட்டாயம் இதனால் இங்கே பெரிய அளவில் அவங்களுக்கு இருக்கின்ற நோய் நொடிகள் தீர்ந்து விடுமாம். அது எப்பேற்பட்ட நோய் நொடியாக இருந்தாலும் சரி கட்டாயம் தீருமாம். மூன்றாவதாக அகத்திக்கீரை. அகத்திக்கீரை பசுமாட்டிற்கு மிக மிக பிடித்த ஒரு கீரை வகைகளில் ஒன்றாக கருதப்படும். இதை தானம் செய்தால், அகத்திக்கீரையை தானம் செய்தோம் அப்படின்னா பசுவின் அதாவது தெய்வீக சக்தியின் தெய்வீக உயிரினமாக நடமாடிக்கிட்டு இருக்க பசுமாட்டின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுது. எனவே இதனையும் நீங்கள் பண்ணுங்க. இப்படி நீங்கள் அகத்திக்கீரையை தானம் செய்து அதை பசுமாடு சாப்பிடும் பொழுது நீங்கள் செய்த பாவங்களுக்கு புண்ணியமாகவும் இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே நடக்குமாம். அதற்கப்புறமாக பசுமாட்டிற்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள், பசுமாட்டுக்கான தீவனம், கயிறு, கொலுசு போன்ற புண்ணாக்கு போன்ற பொருட்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய கைகளினால் பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். இதையெல்லாம் பிரதோஷ நாட்களில் நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படுமாம். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு நாளாகவும் இதற்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் எதிரி மூலமாகவோ தொழில் மூலமாகவோ உங்களுக்கு வராமல் இருக்குமாம். பசுவிற்கு தானம் செய்வதன் மூலம் இறைவனின் அருளானது கிடைக்கும். பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும். வீட்டில் சுபிச்சமான காரியங்கள் உண்டாகும். துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும். பசுமாட்டின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரதோஷ நாளில் பசுமாட்டில் தானம் செய்வதன் முக்கியத்துவம் என்னன்னா, பிரதோஷ நாளில் பசுவிற்கு தானம் செஞ்சோம் அப்படின்னா அது இறைவனின் அருளை நமக்கு அப்படியே நேரடியாக பெற்றுக் கொடுக்குமா. இது ஒரு பசுவை தெய்வீகமாக வழிபடுவதற்கான ஒரு வழிபாட்டாக கருதப்படுகிறது. இது மூலியமாக நமக்கு ஆசீர்வாதத்தால் நம்முடைய வாழ்க்கையும் முன்னேறுமாம், நம்முடைய தொழிலும் முன்னேறுமாம். இந்த நாட்களில் பசு தானம் செய்யும் பொழுது உங்களால் முயன்ற பொருட்களை தானம் செய்யலாம். பசுவிற்கு முடிந்தால் பசுவிற்கு உணவளித்து அதன் கால்களை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெறுவதும் இங்கே பெரிய அளவில் நல்லதான். அதுவும் இந்த பிரதோஷ நாட்களில் பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய புனிதமான அதனுடைய கோமியம் என்று கருதப்படக்கூடிய அந்த ஒரு பொருளை உங்களுடைய வீடு முழுவதும் நீங்கள் பூஜை அறையில் வச்சு வீடு முழுவதும் மஞ்சள் கலந்து தெளித்து விடலாம். இப்படி நீங்கள் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுடைய வீட்டில் தெய்வீகம் வந்து
தெய்வீக சக்திகள் உங்களுடைய வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக கருதப்படுது. எனவே இந்த ஒரு செயலியும் நீங்கள் பசுமாட்டில் இருந்து எடுத்து இதனையும் உங்களுடைய வீட்டில் பண்ணுங்க. கட்டாயம் பசுமாட்டிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பிரதோஷ நாட்களில் வழிபடுங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிற்கு நீங்கள் உச்சத்திற்கு செல்லலாமாம். பசுமாட்டினுடைய அவ்வளவு சக்தி இந்த பிரதோஷ நாட்களில் இருக்காம். எனவே தெய்வீக உயிரினமாக கருதப்படக்கூடிய இந்த பசுவிற்கும் இந்த பிரதோஷ நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்மையை செய்யுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அருளிய ஒரு எளிய பரிகார முறை. எனவே நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு செய்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள். பசுமாடு இல்லை என்று கூறுபவர்கள் அருகில் பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய கன்றுக்குட்டி இருந்தாலும் போதுமானது. பிறந்த கன்றுக்குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை. கன்றுக்குட்டிக்கும் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதே இது ஒரே நேரத்தில் பசுவிற்கும் கன்றுக்குட்டிக்கும் ஒரே நேரத்தில் நீங்கள் உணவளிக்கும் பொழுது இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகள் தேடி கொடுக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த பசுமாட்டிற்கு உணவளிப்பதில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் பசுமாட்டிற்கு உங்களால் முடிந்த உணவை எல்லாம் அளியுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது தேடி வருமாம். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு பிரதோஷ நாளாக உங்களுக்கு அமையுமாம். இது இந்த பிரதோஷம் மட்டுமல்லாமல் எல்லா விதமான பிரதோஷ நாட்களிலும் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத உச்சத்தை அடைவீர்கள். நம்ப முடியாத இடத்திற்கும் நீங்கள் செல்வீர்களாம். எனவே இந்த ஒரு செயலையும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் மகா பெரியவா பற்றிய அனைத்து விதமான வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மறக்காம உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து அவர்களையும் தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கும் இருக்கட்டும். எனவே மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடும் வீடியோக்கள் எல்லாமே தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இது காஞ்சி மகான் அருளிய ஒரு எளிய பரிகார முறை. இதனை நீங்களும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் மிக பெரிய அளவில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது நீங்கள் மனதார இந்த ஒரு செயலை செய்வதனால் நமக்கு நன்மைகள் நடக்குமா நடக்காதா என்று நினைக்காமல் மனதார சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு செயலை செய்யுங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியானது உங்களை தேடி வரும். நம்ப முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்குமாம். எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் நொடிப்பொழுதில் தீர்ந்து விடுவோம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பிரதோஷ நாளில் இருக்கிறது. எனவே இந்த ஒரு பிரதோஷ நாளை உங்களுக்கான நாளாக பயன்படுத்தி கொண்டு இதை செய்யுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடைந்து விடலாம். மறக்காம நம்மளுடைய